அங்கே போய் மாப்பிள்ளையை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை பாவமேன்னு சொல்லி துக்கப்படுறதான்றது தெரியல. மருமகனுக்கு 128 வரை உணவுரை பரிமாறிய மாமியார். திருமணம் முடிந்த பின்னர் வீட்டுக்கு ஒரு மருமகனை மாமியார் விதவிதமாக சமைச்சு கொடுக்குறதுல சிறப்பானவங்க. இந்த மாதிரி ஆந்திர மாநிலத்தில் நகரில் கல்யாணமாகி ஆடி மாதத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு அவங்க சமைச்சது ப்ளஸ் வெளியில் வாங்கினதுன்னு சொல்லி 128 வகையான டிஷ்ஷஸை வச்சு அவரை வச்சு செம்மையாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இம்புட்டு சாப்பாடையும் மாப்பிள்ளை சாப்பிட்டாருன்னா எதுவும் வேலை பார்க்க முடியாது. கொஞ்சம் மாமியார் உங்கள் பாசத்தை கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். மாப்பிள்ளை வாழ்க்கை இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இம்புட்டிக்கும் சாப்பிட்டுட்டு வேலை பார்க்காம போயிடுவார். தயவுசெய்து குறைச்சே கொடுங்க. இதெல்லாம் ஒரு வருஷம் தான் அந்த மாப்பிள்ளை என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெற்றுருச்சுன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் மாமியார் கஞ்சி தான் போடுன்றது அந்த மாப்பிள்ளைக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன். இதெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். அதனால் மாப்பிள்ளை கொஞ்சம் அடக்கியே வாசிங்க. காலகாலத்தில் குழந்தைய பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி விருப்பான நியூஸை பார்க்குறதுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பாய்.